சொல்லுவீங்களா என்னென்ன ஸ்பைசஸ் இருக்குன்னு? என்லிஸ்ட் த ஸ்பைசஸ் கேட்டாங்க ஒரு क्वेश्चन. என்லிஸ்ட் த சீட் ஸ்பைசஸ் இன் ஜெனரல். நெக்ஸ்ட் டைம் வெறும் ஸ்பைசஸா கூட மாறலாம். சீட் ஸ்பைசஸ் கேட்டுருங்க, பட் நெக்ஸ்ட் டைம் வெறும் ஸ்பைசஸா கூட மாறலாம். ஸ்பைசஸ் அண்ட் காண்டிமெண்ட்ஸ் ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கும். ஸ்பைசஸ் அப்படின்னு ஒன்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு காண்டிமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸ்பைசஸ்னா என்ன, காண்டிமெண்ட்ஸ்னா என்ன? ஆர்டிகல்ச்சர் ஸ்டூடெண்ட் சொல்லுங்க. ஓகே, ஸ்பைசஸ் வந்து ஃப்ளேவர் அண்ட் அரோமா. ஃப்ளேவர் அண்ட் அரோமா. காண்டிமெண்ட்ஸ் வந்து ஒன்லி ஃபார் டேஸ்ட். ஒன்லி ஃபார் டேஸ்ட். அப்ப ஸ்பைசஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஸ்பைசஸ்க்கு பெப்பர், கார்டமம் இதெல்லாம் வந்து ஸ்பைசஸ்க்கு வரும். அப்ப காண்டிமெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கொரியாண்டர். காண்டிமெண்ட்ஸ்க்கு வந்து கொரியாண்டர்ல மஸ்டர்ட். எப்பயுமே சமைக்கும் போது ஸ்பைசஸ் வந்து முன்னாடி ஆட் பண்ணுவாங்க, குக்கிங் அப்பயே ஆட் பண்ணுவாங்க. பட் காண்டிமெண்ட்ஸ்ன்றது வந்து கடைசி ஆட் பண்ணுவாங்க, சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஆட் பண்ணுவாங்க. சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஆட் பண்றதா வந்து காண்டிமெண்ட்ஸ் மோஸ்ட்லி. சோ அதுக்கு ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் வந்து மஸ்டர்ட்லாம் கடைசியா தான் ஆட் பண்ணுவோம். காண்டிமெண்ட்ஸ்க்கு வேற எக்ஸாம்பிள் சொல்லுங்கம்மா. ஆன்லைன்ல இருக்க ஹார்டிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ். காண்டிமெண்ட்ஸ்க்கு வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்கம்மா. ஹார்டிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் யார் யார்? ரம்யா, ஸ்வேதா, டேமரின். ஓகே, சோ இதான் வந்துட்டு ஸ்பைசஸ்க்கும் காண்டிமெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய டெஃபினிஷன். அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ். ஸ்பைசஸ்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள்? பெப்பர், கார்டமம், க்ளோவ், நட்மெக். இது எல்லாத்துக்கும் தமிழ்ல பேர் சொல்லுவீங்களா? பெப்பர்னா தமிழ்ல என்ன? மிளகு. கார்டமம்னா ஏலக்காய். க்ளோவ்னா கிராம்பு. நட்மெக்ன்றது ஜாதிக்காய்ன்னு சொல்லுவாங்கல்ல. காண்டிமெண்ட்ஸ் என்ன பர்பஸ்க்காக? டு ஆட் ஒன்லி டேஸ்ட், டு ஆட் த டேஸ்ட் ஒன்லி. சோ எப்படி வந்து அது ஃபிளேவர் எல்லாம் டேஸ்ட் எப்படி கொடுக்குது? எப்படி என்ன ரீசன்னால இதெல்லாமே ஃபிளேவர் டேஸ்ட் கொடுக்குது? மெட்டபாலைட்ஸ். அதுல இருக்கக்கூடிய ஒரு சில இதுல வந்து அதுல இருக்கக்கூடிய ஆயில்ஸ். கொரியாண்டர்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஆயில்ஸ்க்கு வந்து அந்த ஃபிளேவர் இருக்கும் கொரியாண்டர்ல. சோ அதுல இருக்கக்கூடிய ஆயில்ஸ், volatile ஆயில்ஸ். எஸ். சோ இதை ஆட் பண்றதுனால எதுவும் நியூட்ரிஷன்லாம் எதுவும் ஆட் ஆகாது. இது என்ன பர்பஸ்க்காக ஆட் பண்றோம்? ஒன்னு ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுவோம், இல்ல டேஸ்ட், அரோமா இதெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆட் பண்றது. இதனால நியூட்ரிட்டிவ் வேல்யூலாம் எதுவும் என்ஹான்ஸ் ஆகாது. என்ன பர்பஸ்க்காக ஆட் பண்றோம்? ப்ரிசர்வேட்டிவ்ஸ். அஸ் a preservative ஆகோ இல்ல ஃபிளேவரிங் அண்ட் சீசனிங் ஃபுட் அதுக்காக யூஸ் பண்றது. பிரியாணில இதுல எந்தெந்த இது யூஸ் பண்ணுவாங்க? என்னென்ன ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுவாங்க பிரியாணில? சொல்லுங்க. பிரியாணில வந்துட்டு என்னென்ன ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுவாங்க? யார் யாரு பிரியாணி சமைக்க தெரியும்? வெஜிடபிளோ இல்ல நான்வெஜ்லயோ என்னென்ன ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுவோம் சொல்லுங்க. சொல்லுமா. ஓகே, தனியா ஒரு பிரியாணிக்குன்னு ஒரு ஸ்பைசஸ் போட்டுடலாம். காடமம், க்ளோவ், அப்புறம் பே லீஃப். பே லீஃப்னா பாத்திருக்கீங்களா? பே லீஃப். பே லீஃப்னா இலை இலை மாதிரி இருக்கும்ல, அதுதானே? இலை மாதிரி சின்ன இதா இருக்கும், சின்ன சின்ன இலையா இருக்கும். இதுல காடமம் வந்து என்ன ஃப்ரூட்? காடமம் வந்து ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. க்ளோவ்ல என்ன அந்த பாட்டு பேர் என்ன? அந்த பார்ட் என்ன பாட்டு? அன்ஓபன்டு பட். அன்ஓபன்டு பட். அன்ஓபன்டு பட் யூஸ் பண்ணுவாங்க. பே லீஃப்ல வந்து இலை யூஸ் பண்ணுவாங்க. வேற என்னென்ன இருக்கு பிரியாணில? பட்டை.
சினமன், சின்னமமும் வீரம். வேற என்ன விஜய் யூஸ் பண்ணலாம்? பிரியாணில ஏதாவது சாப்பிடும்போது ஏதாவது மாட்டிருக்கா அந்த மாதிரி ஸ்பைசஸ்? சில்லிஸ், மிளகாய் ஸ்பைசஸ் தானே? மிளகாலாம் போடுறது இல்லைன்றீங்களா? பெப்பர், வேற என்ன ஸ்பைசஸ் யூஸ் பண்ணலாம்? ஸ்டார் அனீஸ், எஸ் ஸ்டார் அனீஸ் யூஸ் பண்ணலாம். ஸ்டார் அனீஸ்னா தெரியுமா? நெக்ஸ்ட் டைம் பிரியாணி சாப்பிடும்போது இதெல்லாம் பாருங்க, ஸ்டார் அனீஸ். ஸ்டார் அனீஸ்னா ஸ்டார் ஷேப்லயே இருக்கும், ஸ்டார் ஷேப்லயே இருக்கும் பிரியாணில. சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும், பட் ஸ்டார் ஷேப்ல இருக்கும். அதுக்கு பேர் ஸ்டார் அனீசி அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டார் அனீஸ். பெம்பினெல்லா அனீசம்னு நினைக்கிறேன் அதுக்கு நேம். சயின்டிபிக் நேம்லாம் தேவையில்ல உங்களுக்கு. சொல்லாத என்னமா இருக்கு ஸ்பைசஸ்? ஓகேவா? டே டு டே லைஃப்ல ஒழுங்கா நம்ம அப்சர்வ் பண்ணனாலே போதும் எக்ஸாமுக்கு. கர்ரி லீஃப் யூஸ் பண்ணுவாங்கன்னு போட்டிருக்காங்க. அசஃபோய்டிடானா என்ன? அசஃபோய்டிடா பெருங்காயம், பெருங்காயம் அதை யூஸ் பண்ணலாம்னு போட்டிருக்காங்க. போலாங்களா அடுத்தது? சோ ஸ்பைசஸ்க்கு என்ன ப்ராப்பர்ட்டிஸ், எங்கெங்க யூஸ் பண்றோம்? ஸ்பைசஸ்க்கு என்ன ப்ராப்பர்ட்டிஸ்? மெயினா ஸ்பைசஸ் எதுக்காக யூஸ் பண்றோம்? டைஜஷன், அதான் அப்படைசர், பசி எடுக்கணுன்றதுக்காக, இல்ல சாப்பிட்டதை வந்து டைஜஸ்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு யூஸ் பண்றோம். புரியுதுங்களா? என்ன சாப்பிட்டது டைஜஸ்ட் ஆகணும், அப்படி இல்ல அப்படின்னா பசியை எடுக்காம இருக்கிறதுக்காக யூஸ் பண்றது. பசியை எடுக்காம ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்றது. சாப்பிட்டது அப்படியே வயிற்றே இருக்க மாதிரி இருக்கும்ல, சோ அதுக்கும் ஸ்பைசஸ் யூஸ் பண்ணலாம். மெயினா டைஜஷனுக்காக, மோஸ்ட் ஆஃப் தி ஸ்பைசஸ் வந்து டைஜஷனுக்காக யூஸ் பண்றது. அஸ் அப்படைசர். அப்படைசர்னா என்ன? பசி எடுக்க வைக்கிறதுக்காக, பசி எடுக்க வைக்கிறதுக்காக யூஸ் பண்றது. டேஸ்ட் அண்ட் ஃபிளவர் ஆல்ரெடி பார்த்தது. ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்றாங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சுன்னா அப்ப அது நமக்கு எப்படி ஹெல்ப் ஆகுது? ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு எதுக்கு ஹெல்ப் ஆகுது? ஏஜிங்க குறைக்கிறது, ஏஜிங்க குறைக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. மெயினா வந்து ஃப்ரூட்ஸ்ல நிறைய இருக்கும், ஃப்ரூட்ஸ்ல வெஜிடபிள்ஸ்ல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும், பட் இதுலயும் இருக்குது, ஸ்பைசஸ்லயும் இருக்குது. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆல்ரெடி பார்த்தது. எப்படி ஏன் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்றோம்? ஆன்டி மைக்ரோபியல் அண்ட் ஆன்டிபயோட்டிக். மைக்ரோ ஆர்கானிசம் எதுவும் வளர விடாது. அதுல இருக்கக்கூடிய காம்பவுண்ட், அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்ட் மைக்ரோ ஆர்கானிசம்க்கு அகைன்ஸ்டா செயல்படும். ஃபார் எக்ஸாம்பிள் டர்மரிக், மஞ்சள் வந்துட்டு ஆன்டி மைக்ரோபியலா? டர்மரிக். சோ இதுல வந்துட்டு இது இருக்குன்னு சொல்லிட்டு, ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்லிட்டு யுஎஸ் பேட்டன்ட் ஆஃபீஸ் வந்து பேட்டன்ட் வாங்கிடுச்சு. சோ அதை வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ரைஸ் பண்ணணும், இஷ்யூ ரைஸ் பண்ணணும். இல்ல இது எங்களோட இதுலயே வந்துட்டு ஆன்சியன்ட் ட்ரெடிஷன்லயே வந்துட்டு இருக்குது இது, ஸோ இதுல புதுசா நீங்க எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறுபடியும் ரைஸ் பண்ணணும். ஸோ அக்செப்ட் பண்ணிட்டாங்க அதை. ஏதாவது ஒரு ஸ்பைசஸ் வந்து மெடிசன் ப்ராப்பர்ட்டி இருக்க மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பைசஸ் சொல்லுங்க. தே பொசஸ் மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. ஸோ அப்ப மெடிசனல் ப்ராப்பர்ட்டி இருக்க மாதிரி ஸ்பைசஸ் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. க்ளோவ். க்ளோவ் வந்துட்டு டென்டல் டென்டல் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டடா வந்துட்டு க்ளோவ் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனாலதான் வந்துட்டு இந்த இதெல்லாம் பேஸ்ட்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், பேஸ்ட்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், இதுல வந்து க்ளோவ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. டர்மரிக் வந்துட்டு சோப்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. டர்மரிக் டர்மரிக் வந்து சோப்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. என்ன ஆன்சர் பண்ணிருக்காங்க? ஆல்மோஸ்ட் ஆல் ஸ்பைசஸ் ஹேவ் மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் சார். பட் ஆனா கமர்ஷியலா எதை யூஸ் பண்றோம்? ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ல யூஸ் பண்ற மாதிரி சொல்லுங்க.
இந்த ப்ராடக்ட்ல இது யூஸ் பண்றாங்க, ஒரு காஃப் சிரப்லயோ இதுலயோ யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லுங்க ஏதாவது ஒண்ணு. எதுல யூஸ் பண்றாங்க ஏதாவது ஒண்ணுல மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்பைசஸ். பெப்பர் என்ன மெடிசனல் ப்ராப்பர்ட்டி? கோல்டுக்கு. ஓகே. ஸோ இந்த ரீசன்னால சோப்ஸ், காஸ்மெட்டிக்ஸ், டூத் பேஸ்ட், கன்ஃபெக்ஷனரி ஐட்டம்ஸ், டைஸ். டைஸ்ல யூஸ் பண்றது என்ன? டர்மரிக். டர்மரிக்லாம் டைஸா கூட யூஸ் பண்ணலாம். டர்மரிக் வந்து டைஸா கூட யூஸ் பண்ணலாம். கன்ஃபெக்ஷனரி ஐட்டம்ஸ்ல என்ன மீனிங்? கன்ஃபெக்ஷனரி பேக்கரி ஐட்டம்ஸ், அதெல்லாம் பேக்கரி ஐட்டம்ஸ். ஸோ மேஜர் ஸ்பைசஸ் கேட்டிருக்காங்க, நான் எல்லா ஸ்பைசஸும் கொடுத்துருக்கேன். நம்ம எழுத கொஸ்டின்ல கேட்டது சீட் ஸ்பைசஸ் மட்டும். சீட் ஸ்பைசஸ் மட்டும் நான் இதுல ஜெனரலா எல்லாமே கொடுத்துருக்கேன். என்னென்ன ஸ்பைசஸ் இருக்கு? பிளாக் பெப்பர்னா தமிழ்ல என்ன? மிளகு. லார்ஜ் கார்டமம், ஸ்மால் கார்டமம்னா? கார்டமம்னா என்ன? ஏலக்காய். ஏலக்காய். அஜோவன்னா? அஜோவன்ல அஜ்வைன் சொல்லுவாங்க. அஜ்வைன். கரெக்ட் தான், கரெக்ட் தான். அஜ்வைன்னா அதுவும் ஒரு ஸ்பைஸ் தான். கேரம் காப்டிகம் சொல்லுவாங்க. கேரம் காப்டிகம் சயின்டிபிக் நேம் அதுக்கு. இது இவ்வளவு ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. ஒரு 5-6 உங்களுக்கு தெரிஞ்சது, உங்களுக்கு ஈஸியா இருக்கிறத ஒரு 5-6 ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். செலரின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பைசஸ் இருக்கு. அதுவும் ஏபிஎஸ்சி ஃபேமிலியில வரும். ஏபிஎஸ்சி ஃபேமிலியில வரும் செலரி அப்படின்னு சொல்லிட்டு. சினமம்னா பட்டை, பார்க் யூஸ் பண்ணுவாங்க. சினமம்னா பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, பார்க் யூஸ் பண்ணுவாங்க. க்ளோவ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். கொரியாண்டர்னா கொத்தமல்லி. கொரியாண்டர்னா கொத்தமல்லி. கியூமின்னா என்ன? சீரகம். கியூமின்னா சீரகம். கியூமின்னா என்ன? சீரகம். பெண்ணெல்லாம் என்னன்னு சொல்லுங்கம்மா. அபிநயா. ஆன்லைன் அபிநயா. பெண்ணெல்லாம் என்ன? பெண்ணல், சோம்பு. சோ இது ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் பாக்குறதுக்கு. பெண்ணலும் சரி கியூமினும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் பாக்குறதுக்கு இது கொஞ்சம் பெருசா இருக்குமா இருக்கும். சைஸ்ல கொஞ்சம் பெருசா இருக்குமா இருக்கும். ஓகே ஓகே. இது ஒரு மாதிரி தெரியும். பின்னாடி போட்டோஸ்ல போட்டோ இருக்கு. ஃபெனுக்ரெக்னா வெந்தயம். ஜிஞ்சர்னா இஞ்சி. நட்மெக்னா ஜாதிக்காய். நட்மெக்ல என்ன பாட்டு யூஸ் பண்றோம்? மேஸ் அண்ட் எரில். மேஸ், எரில் இதெல்லாம் தேவையில்ல, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தேவை. மேஸ் பிளஸ் எரில். அந்த எரில் ரிமூவ் பண்ணா ஒரு பேர் இருக்கும். ஓகே. சேஃப்ரான் யூஸ் பண்ணலாமா? சேஃப்ரான் யூஸ் பண்ணலாம். சேஃப்ரான், சேஃப்ரான் யூஸ் பண்ணுவாங்க. சேஃப்ரான். டர்மரிக்னா என்ன? மஞ்சள். வெனிலா. வெனிலாவும் வந்துட்டு ஸ்பைசஸ் எல்லாம் வருது. வெனிலாவும் வந்து ஸ்பைசஸ் எல்லாம் வருது. சேஃப்ரானும் ஸ்பைசஸ் எல்லாம் வருது. சில்லிஸ்னா மிளகாய். சேஃப்ரான் என்ன? குங்குமப்பூ. ஃபர்ஸ்ட் ஸ்லைடு மறுபடியும் கேக்குறாங்க. பாத்துட்டீங்களாமா ஃபர்ஸ்ட் ஸ்லைடு? சேஃப்ரான் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? கலர். எதுல எதுல ஆட் பண்ணி சாப்பிடலாம் அதை? சேஃப்ரான மில்க்ல யூஸ் பண்ணிட்டு சில பிரெக்னண்டா இருக்கவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. பிரெக்னண்டா இருக்கவங்க வந்துட்டு, நான் காஷ்மீர் போனப்போ வாங்கினேன் ஒரு சின்னோண்டு பாக்ஸ். ஒரு சின்னோண்டு பாக்ஸ் வந்துட்டு 1000 அந்த மாதிரி, 1000 2000 அந்த மாதிரி வாங்கினேன். அது 2 பாக்ஸ் வாங்கினேன். 2 பாக்ஸ் இன்னொரு கடைசியா ரூம்லயே தான் இருந்துச்சு. அதை நான் எடுத்து சாப்பிடவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. சரி ஒரு இதா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஒரு 2 பாக்ஸ் சின்னோண்டு பாக்ஸ் இருக்கும். சேஃப்ரான்ல என்ன பாட்டு வந்து யூஸ் பண்றாங்க? பாட்டு என்ன பாட்டு?
ஸ்டிக்மா, ட்ரைடு ஸ்டிக்மா, ட்ரைடு ஸ்டிக்மா வந்து யூஸ் பண்ணுவாங்க. பார்ட் என்ன பார்ட்? ட்ரைடு ஸ்டிக்மா. சாஃப்ரான் வந்து ரொம்ப காஸ்ட்லியான கிராப், ரொம்ப காஸ்ட்லியான கிராப், ரொம்ப நல்லா ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய கிராப். போனோம் அப்படின்னா அந்த ஃபுல் ஒரு ஃபீல்டு ஃபுல்லா அப்படியே தான் போட்டிருப்பாங்க, அதே தான் போட்டுருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் சீசன் போனோம் அப்படின்னா அந்த ஃபீல்டு ஃபுல்லா அந்த ஃபிளவரே தான் இருக்கும், நல்லா அட்ராக்டிவ் ஃபிளவரா இருக்கும். போலாமா அடுத்த ஸ்லைடு? போலாங்களா? யாராவது சாஃப்ரான் வந்து போட்டு சாப்பிட்டு பாத்துருக்கீங்களா பால்ல? ஓகே. இப்ப எல்லாமே வந்துட்டு இப்ப எல்லாமே அவைலபிள், ஆன்லைன்லயே வாங்க ஆரம்பிச்சிடலாம். ஆன்லைன்லயே காஷ்மீர் சாஃப்ரான் போட்டோம் அப்படின்னா ஆன்லைன்ல இருந்து டெலிவரி பண்ணுவாங்க. முன்னாடி தான் போய் காஷ்மீர் சாஃப்ரான்னா போயிட்டு வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். இப்பலாம் வந்து எல்லாமே ஆன்லைன்ல டெலிவரி பண்ணிடுறாங்க. நட்ஸ் என்ன வேணும் காஷ்மீர்ல இருந்து அப்படின்னாலும் கொடுத்துறாங்க. சொல்லுங்க ஒன்னொன்னா, இது என்னது? என்ன சார் ஐடென்டிபிகேஷன்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன? பெப்பர், பெப்பர். இது லார்ஜ் கார்டமம். யாருனாவது நான் அக்ரி இருக்கீங்க, என்னன்னே தெரியாத யாருனா இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்காக போட்டிருக்கேன். அக்ரியா இருந்தா அது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இது எல்லாமே லார்ஜ் கார்டமம். இது ஸ்மால் கார்டமம், ஸ்மால் கார்டமம். இது என்னது பரணி? அஜ்வைன். ஆக்சுவலா அந்த ஃபேமிலியில இருக்க எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏபிஎஸ்சி ஃபேமிலியில வர்றது எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரியா தான் இருக்கும். இதே ஆர்டர்ல இருக்கு இங்கேயும். நான் சொல்றேன், அந்த ஏபிஎஸ்சி ஃபேமிலியில இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். செலரின்றத வந்துட்டு வெஜிடபிள்ஸா கூட யூஸ் பண்ணுவாங்க, வெஜிடபிள்ஸா கூட யூஸ் பண்ணுவாங்க ஒரு சில இடத்துல. லாஸ்டா இருக்கிறது என்னது? சின்னமம், பட்டை. இது என்னது? இதான் அன்ஓபன்டு ஃப்ளவர் பட். அன்ஓபன்டு ஃப்ளவர் பட்னு சொன்னோம்ல, இதான் அந்த அன்ஓபன்டு ஃப்ளவர் பட். ஃப்ளவர் பட் பேர் என்ன? க்ளோவ். இது என்னது பரணி? இதான் நீ சொன்னது கொரியாண்டர். இது கியூமின், அது சீரகம். இது ஃபெனல், இதான் ஃபெனல்ன்றது. இது வந்து என்னது? ஃபெனுக்ரெக், வெந்தயம். வெந்தயம் சொல்லுவாங்களா, அதான் ஃபெனுக்ரெக். லாஸ்டா இருக்கிறது ஜிஞ்சர். போலாமா அடுத்த ஸ்லைடு? இதுல நோட் பண்றதுக்கு எதுவும் இல்ல. சோ இது என்னது? நட்மேக், ஜாதிக்காயின்னு சொல்றோம்ல, இதான் நட்மேக் அப்படின்றது. இந்த இதை மட்டும் தனியா பிரிக்கலாம், அந்த கலர் மட்டும் இருக்குல்ல, இந்த அந்த இதை மட்டும் ரிமூவ் பண்ணலாம். அதான் அந்த பாட்டுக்கு பேர் தான் வந்து மேஸ் பிளஸ் எரில், மேஸ் பிளஸ் எரில் அப்படின்றது. இந்த இதை மட்டும் தனியா ரிமூவ் பண்ணிடலாம், மேல இருக்கிறத மட்டும். டர்மரிக்ல என்ன பாட்டு எடிபிள்? ரைசோம். டர்மரிக்ல வந்து ரைசோம். இது என்னது? இதான் அந்த வெனிலா ஃபிளேவர். வெனிலான்னு சொல்லி சாப்பிடுறோம்ல, வெனிலா கபடி குழு. வெனிலா, வெனிலா வந்து ஸ்பைஸ்லாம் வருது. ஐஸ்கிரீம் எல்லாத்துலயுமே யூஸ் பண்றோம், பட் ஆனா இது ஸ்பைசஸ்லாம் வருது. இது எதுல வருது? இது என்னது? சேஃப்ரான், சேஃப்ரான். லாஸ்டா இருக்குது சில்லிஸ். சில்லிஸ்ல வந்து கேப்சிகம்னு ஒன்னு இருக்கும், தனியா இருக்கும். நார்மல் சில்லிஸ் இருக்கும். குடமிளகாய் நார்மலா இருக்கிறது வெறும் மிளகாய்னு சொல்லுவாங்களா? வெனிலா இல்லையா? வெனிலா வந்து இந்த பாட்ஸ், பாட்ஸ்